வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த சப்ஜெக்ட் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு டாபிக் இருக்கும், ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு. நம்ம அதில் இன்றைக்கி ஜெனரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியலை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன? ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னால் செயல்பாட்டு திறன். எதில் உள்ள செயல்பாட்டு திறன்னா இது எங்கே நடக்கும்னா நியூரானில் நடக்கும். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நியூரானில் எப்படி நடக்கும்னா இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னால் என்னென்னா, when some of the cell membrane is excited by some external energy, then the permeability changes, so the sodium ion is enter inside the cell, so the cell has a slight positive potential on the inside due to a imbalance of the potassium ion. The positive potential of the cell membrane during excitation is called as the action potential in the range of this 20 megawatt. இதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், செல் மெம்பரேனுக்குள்ளே நடக்கும். இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி நடக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது செல் பாடி, இதுக்குள்ளே தான் செல்ஸ் இருக்குது. வெளியே சோடியம் இருக்குது, உள்ள பொட்டாசியம். 2 சார்ஜஸ் இருக்குது. உள்ளே நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, அவுட்டரில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. அங்கே பார்த்துட்டிங்கன்னா வால்டேஜ் கேட்டட் சேனல் இருக்குது. அதில் பொட்டாசியமுக்கும் இருக்குது, சோடியத்துக்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருவோம் இது எப்படி நடக்க போகுதுன்னு. இந்த வெளியே அவுட்டர் மோஸ்ட் லேயரில், இங்கே அவுட்டரில் குளுட்டோமேட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இதுதான் குளுட்டோமேட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது குளுட்டோமேட் ரெஸ்பிரேட்டர். இது இங்கே போய் மோதும்போது இங்கே பாண்ட் ஆகிரும். பாண்ட் ஆகும்போது இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய சோடியம் அப்படியே உள்ளே வர ஆரம்பிக்கும். இது அங்கே போய் பாண்ட் ஆகும்போது அங்கே வரக்கூடிய ஓப்பன்னால் இந்த சோடியம் அப்படியே இங்கேருந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த டைம் என்ன நடக்கும்னா, நம்ம இந்த கிராஃப் வழியாக அதை பார்ப்போம். -80 இருக்கும்போது அது உள்ளே போகுது. -80 40 வரை அது போகும். அப்படியே போகும்போது இது இவ்வளோ, இந்த -80 40 வரை இதை நம்ம த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவோம். இதுலேருந்து இவ்வளோத்துக்கு போகுது த்ரெஷ்ஹோல்டு நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, ஸ்ட்ரைட்டாக கூடிக்கிட்டே இருக்கும். அந்த டைம் தான் டீபோலரைசேஷன் நடக்குது. டீபோலரைசேஷன் இந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னா, நம்ம இங்கே பார்த்த சோடியம், இந்த வால்டேஜ் கேட் சேனல், இந்த சோடியம் ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகும்போது இந்த சோடியம் வெளியே இருக்கக்கூடிய சோடியம் எல்லாம் உள்ளே வந்துடும். உள்ளே வரக்கூடிய டைம் ரொம்ப ஹெவியாக போயிட்டே இருக்கும். இந்த 40 வந்த உடனே இதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னால் இப்போ நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது ரீபோலரைசேஷனை பார்க்க போகிறோம். இந்த ரீபோலரைசேஷன் எப்படி நடக்கும்னா, இங்கே இருக்க பொட்டாசியம் இந்த சேனல் ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பொட்டாசியம் அப்படியே வெளியே லிபரேட் ஆக ஆரம்பிக்கும். இது வெளியே அப்படியே வெளியே போகும். வெளியே போகும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டுக்கே பழையபடி ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேட்டுக்கே மாறிடும். பாருங்கள், அப்படி ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேட்டுக்கே அப்படியே லோவராக அப்படியே இறங்குது. அப்படியே இறங்கி அப்படியே ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேட்டுக்கே வந்துடுது. பாருங்கள், as long action potential excite, the cell is said to be depolarized state. Long action potential exit, the cell is said to be depolarized state. அடுத்தது, after some time the passage of sodium ion is stopped, the cell membrane come to original state is called
ரீபோலரைசேஷன். ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேஜுக்கே வரது தான் நம்ம ரீபோலரைசேஷன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சோடியம், பொட்டாசியம்லாம் மூவிங் ஆகுது. அதெல்லாம் எப்படி உள்ளே போகுது, வெளியே வருதுன்னா, இங்கே ஒரு சோடியம் பம்ப் இருக்குது. அந்த பம்பில் 3 பாஸ்பேட் வெளியே போகும்போது 2 சோடியம் உள்ளே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலை பார்த்துட்டோம். அதே மாதிரி ரெஸ்டிங் பொட்டன்ஷியல்னால் என்னென்னு பார்த்துருவோம். ரெஸ்டிங் பொட்டன்ஷியல்னால் எந்த விதமான ஆக்ஷனுமே நடக்காமல் இருக்கும்போது இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் தான் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னால் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குது. இப்போ பார்த்துடுங்க, இப்போது இந்த ஸ்கேல் இருக்குது. இந்த ஸ்கேலை நான் எடுக்கிறதுக்கு என் கை போகுது, அதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். இப்போ நம்ம ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் பார்த்துருவோம். த டிஃப்யூஷன் அண்ட் ட்ரிஃப்ட் ப்ராசஸ் கிவிங் ரைஸ் டு எ பேலன்ஸ் ஆஃப் அயன் பிட்வீன் inside and outside of the cell. The nerve and muscle cell readily permit the entry of potassium and chloride, but it blocks the entry of sodium ion due to the difference in permeability of different ions. Charges balance is not achieved, such that the negative potential on the inside and positive potential on the outside. பார்த்துடுங்க, ரெஸ்டிங் பொட்டன்ஷியலில் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து செல் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கும் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து வெளியே இருக்கும். ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் பாசிட்டிவ் உள்ளே இருக்கும், நெகட்டிவ் வெளியே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.